அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராதேஸ் கிச்சன். இன்றைய ஸ்பெஷல் பர்பிள் கலர் கேபேஜ் வச்சு ஒரு டிஷ் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு கடாய் காஞ்சிருச்சு. இப்போ 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விடணும். பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் மீடியம் சைஸ் 3 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது பொன்னிறம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ 2 பச்சை மிளகா சேர்த்துக்குவோம். பச்சை மிளகா சேர்த்து ஒன்றா வதக்கிட்டு 200 கிராம் பர்பிள் முட்டைக்கோஸ் போட்டு எல்லாம் ஒன்றா கலந்து வதக்கிங்க. வதக்கினதுக்கப்புறம் அதே 200 கிராம் கேரட் சேர்த்து துருவின கேரட் சேர்த்து நல்லா வதக்கிங்க. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கலாம். இப்போ நம்மளுக்கு இதுக்கு ஒரு பவுட்ரு தேவைப்படுது. அந்த பவுட்ருக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகா 3, சீரகம் 1/4 டீஸ்பூன், உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதுவே போதுமானது. இந்த பவுடருக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஏற்கனவே கருவேப்பிலை சேர்த்து வதக்குனதோட கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு வச்சுருக்க பவுடரை சேர்த்து எல்லாம் ஒன்றா கலந்து விடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் 3 முட்டை இதில் சேர்க்க போகிறோம். 3 முட்டையை உடைச்சி இதோட சேர்த்து ஒன்றா கலந்து விட்டு நல்லா கலந்துக்கிட்டு அந்த கடாயோடு வச்சு நல்லா தேய்ச்சி மட்டமாக வர்ற மாதிரி மட்டமாக வைங்க. சுற்றி உள்ளதெல்லாம் நல்லா வச்சு ஒரே மட்டமாக வச்சுட்டு பீஸ் பண்ணி கேக் போடுற மாதிரி பீஸ் போடுங்க. அது உங்கள் டிசைனுக்கு தகுந்த மாதிரி நான் இப்படி போட்டுக்கிறேன். பீஸ் போட்டு கொஞ்சம் வேகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி போடுவோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டு அதை ஒரு 2 நிமிஷம் மேலாப்பில் முட்டை வேகிறதுக்கே கொஞ்சம் நிமிஷம் தான் ஆகும். மறுபடியும் திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணோம்னா அருமையான பர்பிள் கலர் கேபேஜ் எல்லா பசங்களுமே சாப்பிடுவாங்க. என்னுடைய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.